Hello everyone. நேத்திக்கு நம்ம போட்டிருந்த வீடியோல பைத்தான்ல வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு வேரியபிள்ஸை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் பைத்தான்ல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு சில ரூல்ஸும் இருக்கு. நேற்று வீடியோல நான் சொல்லியிருப்பேன், அந்த ரூல்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்ட்டு. ஸோ பைத்தானோட வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியும், ஒரு சி இல்லைன்னா C++ இல்லை ஜாவா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது. சரி, ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவீங்க. இல்லை, இதுதான் உங்களுக்கு வேரியபிள்ங்கிற பேரையே நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க, ஸோ பைத்தானில் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, இப்போ சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா சியில் நீங்கள் எப்படி வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க? int a is equal to 1 அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க. int அப்படின்னா என்னன்னா இன்டீஜர். இப்போ அந்த a is equal to 1ன்னு கொடுத்துருக்கீங்க தெரியுமா, வேல்யூ. அந்த வேல்யூ வந்து ஒரு நியூமரிக் டேட்டா டைப், அதாவது என்னன்னா ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். நம்பரில் இருக்கிறது எல்லாமே நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். ஸோ அந்த int அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருந்தா தான் அந்த ஏல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணுவோம் சி ப்ரோக்ராமிங்கில். பட் இங்கே பைத்தானில் வந்துட்டு நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ண வேண்டாம். பைத்தானில் நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாமே உங்களால் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் a is equal to 1 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து வேரியபிள் நேம் கொடுத்து அதோட வேல்யூ டிக்ளேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு வேரியபிளாக எடுத்துக்கும், அதோட வேல்யூவாக எடுத்துக்கும். கேஸ்டிங். இப்போது வேரியபிளில் கேஸ்டிங்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் a is equal to 1, b is equal to வைஷுன்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ வந்து ஏல இருக்கிறது வந்து ஒரு இன்டீஜர் 1 அப்படிங்கிறது, பியில் வந்து வைஷுன்னு கொடுத்துருக்கீங்க, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இப்போது நீங்கள் பிரிண்ட் பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து 1 ஸ்ட்ரிங் அப்படி தான் வந்து பிரிண்ட் பண்ணும். இது வந்து ஓகே, இது வந்து ஒரு நார்மலான விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா டைப், அதோட டேட்டா டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா a is equal to int of 1, b is equal to string of வைஷு அப்படின்னு அதோட டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அடிஷன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு a is equal to 1, b is equal to 2, c is equal to a plus bன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு நம்பரும் சேர்ந்து தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே நீங்கள் வந்துட்டு a is int of 1, b is int of 2, அப்போ வந்து c is equal to a plus b print c நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரெண்டும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது அடிஷனா இல்லை வந்து சப்ராக்ஷனா, நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கீங்களோ அதுபடி அந்த நம்பரை வச்சு அது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். கேஸ்டிங்னா அந்த டேட்டா டைப்பை உங்களோட வேல்யூ நீங்கள் வேரியபிளில் கொடுக்கறதுக்கோட முன்னாடி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், அதுதான் வந்து கேஸ்டிங். இப்போது நீங்கள் வேரியபிள் நேம் a is equal to 1ன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த 1ஓட டேட்டா டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்துட்டு a is equal to 1 செக் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கோடிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பைத்தானில் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 1 அப்படின்னு கொடுத்தா செக் டைப் ஆஃப் ஏ அப்படின்னா கிளாஸ் இன்ட்டுன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 1 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறதுனால கிளாஸ் இன்ட்டுன்னு அது பிரிண்ட் ஆகுது. வேரியபிள் நேமை நீங்கள் எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம், இதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ்னால், ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற ஒரு வேரியபிள் நேம் வந்து ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்பர்ஸோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லையோ அந்த வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து வைஷு அப்படின்னு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்கன்னா வீலிருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வந்து 1 வைஷு இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு கமா போட்டு வைஷு அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எரரில் தான் வரும். நீங்கள் மை வேரியபிள் 1 is equal to 1, மை வேரியபிள் 2 is equal to 2 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே வந்து சிஸ்டம்க்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குது. என்னென்னா கேமல், பாஸ்கல், அதுக்கப்புறம் ஸ்னேக். இதில் கேமல் வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நீங்கள் வந்து ஸ்மாலர் கேஸில் வச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் செகண்டாக ரெண்டாவது வேர்டு போட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணுற லெட்டரை வந்து நீங்கள் அப்பர் கேஸில் வச்சுக்கலாம். ஸோ லோவர் கேஸ் அப்பர் கேஸ் ரெண்டையும் கலந்து நீங்கள் வந்து செகண்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்கிறது தான் கேமல் வேரியபிள் டிக்ளரேஷன். பாஸ்கல் வேரியபிள் டிக்ளரேஷன்னா நீங்கள் மொத்தம் இப்போ 3 வேர்ட்ஸ் கொடுத்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த 3 வேர்ட்ஸுமே அப்பர் கேஸில் இருக்கிறது தான் பாஸ்கல் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்.
ஸ்னேக்கில் நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் 3 லெட்டர்ஸ் வச்சுருக்கீங்க. மை வேரியபிள் நேம், இதுவே 3 தனி சென்டென்ஸ். ஸோ இதில் வந்துட்டு மைக்கு கீழே ஒரு அண்டர்ஸ்கோர், வேரியபிளுக்கு கீழே ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக்காக டிக்ளேர் பண்ணுறது தான் ஸ்னேக் வேரியபிள் டிக்ளரேஷன் இன் பைத்தான். ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் C++, ஜாவாலே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கும் போது பைத்தானில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் பைத்தான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்குறீங்க. அதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்னன்னு இப்போ தான் தெரியுதுன்னா இதில் வந்து இருக்கிற ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வேரியபிளை ஈஸியாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். ஐ திங்க் வேரியபிள்ஸை பற்றி எல்லாருக்குமே வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி டிக்ளேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து புரியும். நம்ம மக்கப் பண்ணுறதை விட நம்ம ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் எப்படி என்னென்ன இருக்குது, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் பைத்தானை பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட தான் போகிறேன். ஸோ இந்த பைத்தான் சீரீஸில் வந்து நீங்களும் என் கூட அப்டேட்டடாக இருக்கணும், நீங்களும் பைத்தான் என்ன மாதிரியே கற்றுக்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.